अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, நாளை மறுதினம் பாக்கியமான லைலத்துல் பராத் இரவை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். வருஷத்திலே ஒரு நாள் எப்படி நமக்கு ரமலானிலே 27ஆம் இரவை நாம் ஆவலோடு அந்த இரவை உயிர்ப்பிப்போமோ, அதுபோல நம்ம பகுதியை விட நான் பரவலாக பல இடங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்ற அனுபவத்திலே, குறிப்பாக சென்னையில், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி போன்ற இடங்களெல்லாம் பார்த்தால் இரவு முழுவதும் மக்கள் வணக்கத்திலும் கபர்ஸ்தான்களுக்கு சென்று ஜியாரத் செய்வதிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிந்திய இரவிலே ஜன்னத்துல் பக்கீயிலே சஹாபாக்களுக்காக துவா செய்தது போல கபர்கள் முழுவதும் விளக்குகளை அலங்கரித்து மக்கள் பீதி இல்லாமல் பயப்படாமல் நடுநிசி நேரத்திலே அங்கே சென்று துவா செய்வதற்கும் ஒரு சிறப்பான வணக்கத்திற்கும் ஏற்பாடு செய்திருப்பார். ஏனென்றால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு ஒத்த வார்த்தையிலே அந்த இரவினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுவான். ஒரு பரக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த பரக்கத்தான இரவு என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும் பொழுதே அடுத்து அதனுடைய விளக்கம், அந்த பரக்கத்தில் அது ஒரு பகுதியோ என்று நம்மளால் விளங்குவது போல அல்லாஹ் சொல்லுவான். அனைத்து பிரச்சனையும் அல்லாஹ் அன்னைக்கு தான் அல்லாஹ் விவாதத்துக்கு எடுக்கிறான். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எம்பி தேர்தல் வருது. மக்கள் நமக்கு ஓட்டு போடுவானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா கட்சிக்கும் இருக்கும். அதனால் அதுக்கு முன்னே என்ன செய்வான்னு சொன்னால், எல்லாருமே தேர்தல் அறிக்கை தயார் செய்வோம். என்ன சொன்னால் ஓட்டு போடுவோம், என்ன ஓட்டு போட்டால் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல தேர்தல் அறிக்கைன்னு பேர். அது செயல்படுத்துறதுக்கு வருஷங்களை ஜெயித்த பிறகு 3-4 வருஷம் கழித்து தான் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. ஆனால் மக்களை ஒரு நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் இது அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய அந்த மனிதர்களுடைய விதியை பற்றிய ஒரு விவாதத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம். உதாரணமாக 2024, 2025 வரைக்கும் யாரெல்லாம் உயிரோடு இருப்பாங்க, எத்தனை பேருக்கு குழந்தை பிறக்கும், எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போவாங்க, எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும் என்பது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தப்சீலே வந்திருக்கு. சில பேர்கள் அவர்களுக்கு மரணப்பட்டியல் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு கல்யாணம்லாம் நடக்கும் அப்படின்லாம் வந்துருக்கு. பார்க்குறோமில்ல, சில பேருக்கு சின்ன வயசில் இறந்து போயிடுறாங்களா இல்லையா? ஏன் இந்த விஷயத்தையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுடைய விளக்குரையில் எழுதுனாங்கன்னா, அதாவது அழுத புள்ள தான் பால் குடிக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. பழமொழியை சொல்லுவாங்க, அழுத புள்ள தான் பால் குடிக்கும். ஒரு புள்ள அடம் பிடிச்சி ஒரு காரியத்தை நம்ம புள்ள கேட்கும்போது, ஒரு பொருளை கேட்கும்போது வாங்கி கொடுத்துறோம். தரமாட்டேன்னு சொன்ன நாமே, கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நாமே என்ன செய்கிறோம், மனசு மாறி கொடுத்துறோம். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை அடியான்ட்டு இருந்து என்றைக்குமே எரிச்சப்படுறதே கிடையாது. மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு முசாபர் வர்றார், அடுத்து இன்னொரு ஆள் வர்றாரு,
அடுத்தடுத்து இன்னொரு ஆள் வந்துக்கிட்டே இருக்காருன்னா கதவு பூட்டி விடா அப்படின்றோம், எரிச்சப்பட்டுருவோம். அதே சமயத்தில் நம்ம பிள்ளை ஏதாவது முட்டாய் வாங்கி கேட்குதுன்னா கொடுப்பான், 2 கொஞ்ச நேரம் கொடுப்பான், ஒரே நேரம் அடி தான் வேணும் உனக்கு, இனிமேல் விட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு அளவு நம்ம அப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது அது நல்லது. அடியான் அல்லாஹ்வுத்தாலா எப்போ எரிச்சப்படுவான்னா, இவன் நம்மள்கிட்ட கேட்குறதே இல்லை, நம்மளை ஒரு கடவுளாகவே ஏற்றுக்கல போல தெரியும், நம்ம பக்கம் அவன் தேவையாகிறதே இல்லை, நம்மள்கிட்ட அழுகிறதே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் எனக்கு 3 பிடிக்கும்: சாலிஹான பெண்கள், நறுமணங்கள், கண் குளிர்ச்சி தரக்கூடிய எனக்கு தொழுகை. அது மாதிரி அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், பாவிகளினுடைய கண்ணீர். பாவி கண்ணீர் விடுறான்னா அல்லாஹ் ரொம்ப பரிதாபப்படும். தூக்கு மேடையில் நின்றுக்கிட்டு அன்றைக்கி தூக்கு போடக்கூடிய துறையில் இருந்த ஒரு உயர்ந்த அதிகாரி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறார். தூக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டவர்களுடைய கடைசி நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு பத்திரிக்கையாளன் பேட்டி எடுக்கிறான். ஆக ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கடைசி ஆசை இருக்கும். அந்த நேரத்தில் அவனுக்கு அது காலையிலே எழுப்பி விட்டு வெந்நீரில் குளிக்க வச்சு அந்த கழுப்பு துணியை கழுத்தில் மாட்டி கூட்டு போகிறதுக்கு முந்தைய அவனுடைய மனோநிலை எப்படி இருக்குது? இந்த மாதிரி அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு அவன் தூக்கு தண்டனை மாறவா போகுது? அது அவர் தமாஷாவே சொல்வார் நிறைய பேர். ஏன்னா ஆனால் அல்லாஹ்ட்ட அப்படி கிடையாது. ஒரு மனிதன்கிட்ட துவாங்கிறது அவனுடைய அத்தியாயத்தை, அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அவனுடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடியது. என்றைக்குமே பொய்யான வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி அல்லாங்கிறவன் அல்லாஹ் போய் சொன்னால் யாராவது போய் கேட்க முடியுமா? ஆனாலும் தனக்கு தானே ஒரு நியதியை ஏற்படுத்தி கொண்டவன் தான் இறைவன். இன்னக்கலா துக்குலிஃபுல் மியாத். ஆண்டவா, நீ கொடுத்த வாக்குக்கு நீ நிச்சயமாக மாற்றமே செய்ய மாட்டேன். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதைத்தான் செய்வோம், மாற்றம் செய்ய மாட்டேன். கேளுங்கள் பதில் அளிப்பேன், அதுக்கு மாற்றமே இல்லை. வெறுங்கையாக நான் கேட்காம, அதாவது நைட்டு சாமத்தில் போய் ஒருத்தன் கதவை தட்டி எனக்கு ஒரு 10 ரூபா தாங்கன்னா அவன் கண்டிப்பாக அடி வாங்கிட்டு தான் போவான், அடி வாங்கிட்டு தானே போவான். ஆனால் அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய வாசல் திறந்தே இருப்பது எல்லாமே நைட்டு பிந்தி இரவுல தான். இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு 3 ரொம்ப முக்கியம். 1000 தேவைகள் இருக்குன்னு சொல்லுவான், ஆனால் அந்த 3 தேவைகளில் எல்லா தேவையும் சேர்ந்துடும். எது? நமக்கு ஆரோக்கியம். 2வது, முதல்ல நாம் மனுஷனாக வாழணும். மனுஷன்ட்டு இன்றைக்கி மனுஷ தன்மையே இல்லை. மனுஷன்ட்டு இருக்கக்கூடாது எத்தனையோ அசிங்கங்கள் மனுஷன்ட்டு இருக்குல்லங்க. நமக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் 15 வயசுலேருந்து இஸ்லாத்தில் ஒரு மனிதன் கண்காணிக்கப்படுகிறான், அல்லாஹ்வால் கண்காணிக்கப்படுகிறான், எப்பொழுதுமே கண்காணிக்கப்படுகிறான். ஆனால் கட்டாய கண்காணிப்பு. ஒழுங்காக இவன் செய்யலைன்னா நாளைக்கு அவனுக்கு தண்டனைங்கிற ஒரு கண்ட்ரோல், அல்லாஹ் ரசூலுடைய அந்த கண்ட்ரோல் கட்டாய கட்டளை 15 வயசுலேருந்து அவன் கண்காணிக்கப்படுகிறான். அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா அப்படிங்கிறத முதல்ல அவன் தீர்மானிக்கலாம். நான் சொர்க்கவாசியா நரகவாசி. சஹாபாக்கள் எல்லாம் சக்ராத்து காலில் அழுதாங்க. இன்றைக்கி நிறைய பேர்கள் சக்ராத்து காலில் அழுகிறாங்க. நாம் எதுக்கு அழுகிறோம் அப்படின்னா, நம்ம இறந்து போகிறோமே அப்படின்னு நினச்சி அழுகிறோம். நமக்கு என்னென்ன காரியங்கள் இன்னும் நிறைவேறலையே, நிறைவேறாத ஆசையாகவே நம்ம இறக்குறோமே என்று அழுகிறோம். சஹாபாக்கள் இறக்கிறத நினச்சி அழுததே கிடையாது. சொல்லப்போனால் அதுக்காக சிரிக்கவும் கூட செய்வாங்க. அவங்க எதுக்கு அழுகிறாங்கன்னா, இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக நம்மளால் சேவை செய்கிறதுக்கு நம்ம ஆயுள் இல்லையே, இவ்வளோ காலம் நம்ம செய்திருக்கோம், இன்னும் செய்கிறதுக்கு என்ன செய்யலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு குடித்ததெல்லாம் ஓட்டையோடு வெளியே வந்துட்டு, சுபு தொழுகையில் இருக்கும்போது குத்தப்பட்டார்கள். சுபுவில்
அந்த குத்தப்பட்ட ஓட்டையோடு அன்றைக்கெல்லாம் ஆஸ்பத்திரி ஐசியூலாம் இருக்குவாச்சு உடனே கொண்டு போய் காப்பாற்றுறதுக்கு இல்லை 3 நாளாக சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரும். அப்போ அவங்கள்ட்ட ஒரு பதட்டமாக இருக்காங்க. எல்லாரும் கேட்டாங்க, இப்னு அப்பாஸ்லாம் சொன்னீங்க, ஏன் பதட்டமாக இருக்கீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு போனாங்க. அப்போ உங்களுக்கு பிறகு அடுத்து வந்த ஆட்சியாளர் அபூபக்கர் சித்திக் நாயகம் உங்கள் கையில் பதவி தந்துட்டு போனாங்க. எனக்கு பிறகு என்ன மாதிரி ஆட்சியை தரக்கூடிய ஒரு அரசியல்வாதி உமர் கத்தாப் அப்படின்னு உங்கள் கையில் தந்துட்டு போனாங்க. ஆக பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவங்க நீங்கள். அதுக்கு பிறகு அந்த போஸ்ட்டில் இருந்தவங்களுடைய நண்பராகவும் இருக்கீங்க. நீங்கள் ஏன் அந்த பதட்டி இருக்கீங்க? சொன்னாங்களாம், நான் அதுக்கெல்லாம் பதறலப்பா, எனக்கு பிறகு இந்த மார்க்கெட்டையே அழிச்சிருவான் இந்த சமுதாயம். இன்றைக்கி நமக்கு என்ன கவலை? பொது கவலை, பொது வாழ்வை பற்றி. இன்றைக்கி மார்க்கத்தை பற்றி யாரா பள்ளியாசில் தொழுக வரல, யாரா கவலைப்படுறாங்க? இன்றைக்கி பணக்கார முஸ்லீம்கள் ஒழுக்கா ஜக்காத்தே கொடுக்குறது, அதை பற்றி எவனா கவலைப்படுறோமா? நம்ம பணக்காராக இருக்கக்கூடிய எத்தனை பேர் அச்சு செய்கிறதா கவலைப்படுறான்னா? காரை மாற்றிக்கிட்டே இருக்கான், கீழே மாற்றிக்கிட்டே இருக்கான். அவர்களுடைய இலக்கெல்லாம் சட்டையை பிடிச்சி ஒருத்தன்ட்ட நான் உத்தம நீ உத்தமனா. ஒரு ஆள் தொழுவிட்டு இருந்தார், வேட்டி வந்து எங்கே கிடக்கு, கரண்டு கீழே கிடக்கு, வெயிட் பண்ணி நின்னாங்க. ஒரு சின்ன வயசு வாலிபர், இன்றைக்கி ஒரு சிறு வயசு வாலிபர் பேண்டை காலை தரத்தையும் இழுத்துட்டு போகிறான் வைங்க, அவன் சட்டையை பிடிச்சி நம்ம இழுத்த விடுவானா? சட்டையை பிடிச்சி நிறுத்தக்கூடியவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவனுடைய கத்தியை கொண்டு வான்னு சொல்லி அவன் வேஷ்டியை வெட்டி விட்டவங்க. இந்த அளவுக்கு நீ அந்த தொழுகிட்டே இருந்த, நீ எத்தனை நேரம் தொழுதான் நான் அங்கே தான் நிற்பேங்கண்ணா. உன்னைய காலை கரண்டைக்கு கீழே உள்ள துணியை வெட்டாமல் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். இந்த உலகத்தில் சமூக சீர்திருத்தத்தை செய்த வந்தவர்கள் தான் நபிமார். அந்த இதில் முதல்ல நாம் ஒரு இறைநேசர்கிட்ட கேட்கப்பட்டது, நான் உத்தமனாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் நல்லவன், நானும் ஒரு இறைநேசர் தான், நானும் ஒரு சொர்க்கவாசி தான் அப்படிங்கிறத நான் எப்படி மார்க் பண்ணுறது? சொன்னாங்க, நீ யாருக்குமே தெரியாமல் சில செயல்களை செய்வையில்லை, யாருடைய கண்ணும் படாமல் இருக்கும்போது சில காரியங்களை செய்வையில்லை, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு யாராவது பார்க்குறேன்னா அப்படி நினச்சி நேரத்தில் பார்ப்பீல்ல, அந்த மாதிரி செய்கிற சில காரியத்தை அந்த அடுத்த ஆள்கிட்ட சொல்லு. அந்த விஷயத்தை அவர் கேட்டுட்டு இந்த நீங்கள் செய்தது நல்லதுன்னு சொல்லிட்டா நீ நல்லவன் தான். வெளியில் எத்தனை பேர் நடிக்கலாம், தெரியாமல் சில காரியம் பண்ணுற பார்த்தீங்களா? சிசிடிவி கேமரா இல்லைன்னு நினச்சி துணிச்சு செய்கிறான் இல்லையா, அல்லது ஆஃப் பண்ணி வச்சுட்டு செய்கிறானா இல்லையா? அந்த மாதிரி சில தப்புகளை சில காரியங்களை செய்யும்போது நீங்கள் பர்சனலாக ரகசியமாக செய்யக்கூடிய, அப்போது அவுலியாக்கள்லாம் அவங்க வாழ்க்கை வெளிரங்கமாக ஒரு கண்ணாடி போல் தெளிவாக இருக்கும். 2 வாழ்க்கை இல்லை, வெளி வாழ்க்கை. இன்றைக்கி பாருங்கள், மக்களோடு மக்களாக வாழக்கூடியவனுக்கு சுத்தமான வாழ்க்கை இருக்காது. அவங்களுடைய அந்தரங்கத்தை எடுத்து வெளியே கேட்டால் சுய விமர்சனம் பண்ண ஆரம்பித்தா யாருமே தங்க மாட்டாங்க. சஹாபாக்களுக்கு சுய வாழ்க்கை ரொம்ப சுத்தமாக இருக்கும். அந்த சுத்தமாக இல்லாதனால தான் பராத்திரவில் அல்லாட்ட நம்ம கண்ணீர், ஆண்டவனே நான் ஒரு சுத்தமானவன் கிடையாது, என் பாவத்தை நீ மன்னிச்சா மட்டும்தான் நான் நல்லவனாக முடியும் அப்படிங்கிற கண்ணீர் விடக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்முடைய எங்கெங்கே வியாதி இருக்கோ, என்னென்ன இடத்துல என்ன இருக்கோ எல்லாத்தையும் திறந்து காட்டி தான் ஆகும். நான் காட்ட மாட்டேன் சார், நீங்கள் நான் சொல்கிறத வச்சு மாற்ற சொல்ல முடியுமா? எனக்கு நீங்கள் டாக்டர் தானே அப்படி சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரோ அங்கே போய் என்ன செய்யலாம், அதை காட்டித்தான் ஆகும். அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு ரகசியம் கிடையாது. ஒரு பேஷண்ட்டினுடைய ரகசியம் ஒரு நோயாளி ஒரு டாக்டருக்கு தெரியாமல் இருக்காது. நம்முடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பஞ்சாதிக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு சார்ந்த நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய அத்தனை அசிங்கங்களும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா மனுஷங்கிறவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதம் மறந்தார், ஆதமுடைய பிள்ளைகள் மறப்பார்கள். நம்ம வாப்பாட்ட உள்ள குணம் நம்மள்கிட்ட வர்ற மாதிரி மறதியினால் ஒரு மனுஷன் இன்றைக்கி பாருங்க தாச்சியை தூங்கக்கூடியவன், நம்ம அன்றைக்கி சுபு தான் முழிக்கிறோம், அதுக்கு பாவம் சாப்பிட்டு தூங்கணும், அசரு மகரிபில் தான் முழிக்கிறோம், அதுக்கு பாவமா? ஆனால் நம்ம சொல்லிட்டு படுக்கிறோம், இன்னைக்கு எழுப்புங்க நான் அசருக்கேன் தூங்கிடுவோம், மாத்திரை போட்டு படுக்கிறேன். அப்போ நம்மளை அறியாமல் நடக்கிறதுக்கு நமக்கு குற்றம் கிடையாது உலகத்தில். அப்போ நம்ம மனுஷங்கிறவன் இந்த உலகத்தில்
ரோட்டில் போனால் 4 பொம்பளைங்க போக தான் செய்வாங்க. அதுக்காக நாம் பார்த்துட்டு ஒரு பார்வைப்பட்ட திரும்பிக்கிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்வை பண்ணி அப்படி தானேங்க இஸ்லாத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஒன்று பார்த்தாங்க அப்படின்னு திரும்பிக்காது. 2வது சஹாபி ரசூலுல்லாஹ் பின்னால் போனாங்க. ஒரு அழகான பொண்ணு போகும்போது திரும்பி பார்த்தேன். ரசூலுல்லாஹ் கழுத்தை பிடிச்சி திருப்பி விட்டாங்க. என்ன 2வது பார்க்குறேன் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ உலகத்தில் ஒரு மனுஷன் வந்து பாட்டு கேட்காம இன்றைக்கி எந்த பஸ்ஸும் கிடையாது, படம் போடாத எந்த பஸ்ஸும் கிடையாது. அதனால் அந்த கண்ணை பற்றிட்டு இருந்தால் தலைவலியும் வந்துடும். அப்போ நம்ம விருப்பத்தோடு ஒரு காரியத்தை செய்யாத, அதனால் அவன் காதில் விழுந்ததுக்காக நம்ம இசையை கேட்டதா ஆகுமா? நம்ம எங்கே தான் அப்படியே பார்த்துட்டு கழுத்தை திருப்பிட்டே இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? கழுத்து வழியில் வந்துடும். அப்போ நம்மளாம் சுயமாக அதில் ஈடுபாடு இல்லாத வரைக்கும் பாவங்கள் பதிவாகிறது இல்லை. அதனால் ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ் மன்னிச்சிட்டாலே அவன் உண்மையிலே சொர்க்கவாசி. அல்லாஹ் ஒருத்தர் மட்டும் தான் மன்னிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அண்ணா பிறந்த நாள், பெரியார், அது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் பிறந்த நாள், நேரு பிறந்த நாள் இப்படின்னு சொல்லி நம்ம அன்றைக்கி கூட நம்முடைய முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக முஸ்லீம்கள்லாம் போய் நம்ம முதலமைச்சரை போய் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக நம்ம முஸ்லீம் கைதிகள் எத்தனை பேர் கிடக்கிறாங்க, அப்பாவிகள் சில பேர் இறந்தே போயிட்டாங்க. நீங்கள் எத்தனையோ பேரையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, ஏன்னா அதனால் அவங்களையும் கொண்டு வாங்கன்னு போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க பேரில் அப்படி வெளியே வர்றாங்க. அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு இறக்கப்பட்டால் அதுக்கே ஒரு சிறைச்சாலை அவங்க தான் முடிவு பண்ணணும். அது மாதிரி அல்லாஹ் முடிவு பண்ணிட்டா நரகங்கிற சிறையிலேருந்து நாம் விடுதலை. அல்லாஹ் தாலா இந்த வரக்கூடிய அந்த பராத் இரவில் நாம் அந்த பராத் இரவில் கண்டிப்பாக நீங்கள் யாரும் தஹஜ்ஜத்தை மறந்துடாது. அதுக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த கொஞ்சம் நேரம் தொழுகிறன்னு பேரில் 10 மணிக்கு தொழுது சுபுகு தொழாமல் நிறைவேறும். ஒரு 4 மணிக்கு, இன்றைக்கி சுபுகே 6 மணிக்கு தானங்க வருது, இன்றைக்கி 6:10 தான் இன்றைக்கி ஜமாத்து. அதனால் ஒரு தஹஜ்ஜத் தொழுகை ஒரு 4 மணிக்கு 1 மணி நேரம் அல்லாஹ்ட்ட ரொம்ப ரஹமத்தை கேண்டு யார், மன்னிப்பு கேட்குறது யார், மருந்து கேட்குறது யார், பணத்தை கேட்குறது யார், நல்லா கேட்குறானா இல்லையா? பணம் இல்லாட்ட இன்றைக்கி பணம் இல்லாட்ட வீடு கட்ட முடியுமாங்க? பணம் தான் முக்கியம். இப்போ இரணத்தை கேட்குறது யார்? எங்கிட்ட கேளுங்கிறாங்க, ஆளை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால் தஹஜ்ஜத்தை மறந்துடாதீங்க. 1 மணி நேரம் தொழுதாலும் உருகி உணர்வோடு, அந்த 1 மணி நேரத்தில் வேறு எந்த சிந்தனையும் அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடாது. அந்த உணர்வோடு கழித்து இந்த பராத்துடைய இரவின் பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவான